பீகார் முதலமைச்சர் பதவியை நிதிஷ்குமார் ராஜினாமா செய்துள்ளார். இது குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் அரவிந்த். பீகார் மாநில முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் நிதிஷ்குமார். பீகார் மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் ஐக்கிய ஜனதா தளம், ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் ஆகிய 3 கட்சிகளும் ஒன்றாக இணைந்து ஆட்சி அமைத்திருந்தது. முதலமைச்சராக ஐக்கிய ஜனதா தள கட்சியின் தலைவர் நிதிஷ்குமாரும், துணை முதலமைச்சராக ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் தலைவர் லாலு பிரசாத் யாதவின் மகன் தேஜஸ்வி யாதவும் செயல்பட்டு வந்தனர். இந்நிலையில் சமீபத்தில் ரயில்வே துறை அமைச்சராக லாலு பிரசாத் யாதவ் இருந்தபோது ஊழல் செய்ததாக கூறி அவருக்கு எதிராக சிபிஐ சமீபத்தில் ஒரு வழக்கு ஒன்றை பதிவு செய்திருந்தது. அதே வழக்கில் லாலு பிரசாத் யாதவின் மகன் தேஜஸ்வி யாதவின் பெயரும் இணைத்திருந்தது. இந்நிலையில் ஊழலுக்கு எதிராக என்றைக்குமே ஒரு கடுமையான நிலைப்பாட்டை எடுத்திருக்கும் நிதிஷ்குமார் இந்த விவகாரம் தொடர்பாக துணை முதலமைச்சராக இருக்கும் தேஜஸ்வி யாதவ் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து இந்த விவகாரம் தொடர்பாக தன்னிலை விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார். இதற்கிடையில் செய்தியாளர்களை சந்தித்த ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் தலைவர் லாலு பிரசாத் யாதவ் தன்னுடைய மகன் தேஜஸ்வி யாதவ் துணை முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யும் என்ற பேச்சுக்கே இடமில்லை எனவும், அதே போல நிதிஷ்குமாரை தான் முதலமைச்சர் ஆக்கினேன் என்றும் தெரிவித்திருந்தார். இதற்கிடையில் பீகார் மாநிலத்தின் பொறுப்பு ஆளுநர் கேசரி நாத் திரிபாதியை சந்தித்த பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் தானும் தன்னுடைய அமைச்சரவையில் உள்ள 12 ஐக்கிய ஜனதா தள அமைச்சரவை உறுப்பினர்களும் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக தெரிவித்திருக்கிறார். இது பீகார் மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் மாநில முதலமைச்சராக நிதிஷ்குமார் தன்னுடைய ராஜினாமாவை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய ட்விட்டர் வலைப்பக்கத்தில் இதனை வரவேற்று ஒரு ட்வீட் செய்திருக்கிறார். 2014ஆம் ஆண்டுக்கு முன்னதாக பாஜகவும் ஐக்கிய ஜனதா தளமும் கட்சியும் ஒன்றாக இணைந்தே தொடர்ந்து செயல்பட்டு வந்துள்ளனர். இந்நிலையில் தற்போது மீண்டும் இந்த 2 கட்சிகளும் ஒன்றாக இணைந்து நிதிஷ்குமார் மீண்டும் பீகார் மாநில முதலமைச்சர் ஆவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தந்தை செய்திகளுக்காக புது டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப் சௌஹானுடன் அரவிந்த்.